ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு ஆரோக்கியம், ஹெல்த்து. ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை ஆராயும் வழி என்ன என்பதை இந்த பகுதியில் பார்க்கலாம். ஒரு மனிதனின் ஆரோக்கியத்தை திறந்து பார்க்க சில எளிய வழிமுறைகள் இருக்கின்றன. ஸ்கேன், எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட் எதுவும் வேண்டாம். ஆயிரக்கணக்கான பணமும் செலவழிக்கவும் வேண்டாம். இப்பொழுது கீழே சொல்லப்படுகிற 5 விஷயங்களை சரிபார்த்தால் போதும். அந்த 5 விஷயங்கள் என்ன? 1. தரமான பசி. 2. தரமான தாகம். 3. தரமான உறக்கம். 4. முழுமையான கழிவு நீக்கம். இறுதியாக 5. மன அமைதி. தரமான பசி என்றால் என்ன? உழைப்புக்கு ஏற்ற பசி இருக்க வேண்டும். அதிக உழைப்பு அதிக பசி, குறைந்த உழைப்பு குறைந்த பசி. குறைந்தது 2 வேளையாவது பசி இருக்க வேண்டும். உண்ட உணவு சுலபமாக செரிக்க வேண்டும். உண்ட பிறகு வயிறு உப்புசம், பாரம், அசதி, தூக்கம் இருக்கவே கூடாது. சரி, தரமான தாகம். உழைப்புக்கு ஏற்ற தாகம் இருக்க வேண்டும். உதடு காய்வது தாகம் அல்ல, தாகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தாகத்துக்கு வெறும் தண்ணீர் மட்டுமே அருந்த வேண்டும். புட்டியில் அடைத்த சுவை, மனம் கலந்த ரசாயனம் கலந்த பானங்கள் இதையெல்லாம் அருந்தக்கூடாது. சரி, தரமான உறக்கம். படுத்த 10 நிமிடத்தில் உறக்கம் வர வேண்டும். இடையில் காலை வரை எழுந்திருக்கவே கூடாது. தூங்கி எழும்பொழுது அசதி இருக்கக்கூடாது. தூங்கி எழுந்ததும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். அடுத்தது முழுமையான கழிவு நீக்கம். காலையில் தினமும் சுலபமாக மலஜலம் கழிக்க வேண்டும். மலம் முழுமையாக சுலபமாக வெளியேற வேண்டும். மலம் கழித்த திருப்தி இருக்க வேண்டும். சிறுநீர் சுலபமாக வெளியேற வேண்டும். சிறுநீர் கழித்த திருப்தியும் இருக்க வேண்டும். மன அமைதி. மனம் அமைதி. மனம் அமைதி என்றால் என்ன? மனம் அமைதியாக இருத்தல் வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் மனத்துக்கு பயம், சஞ்சலம் அடையக்கூடாது. அளவுக்கு மீறிய மகிழ்ச்சி, அளவுக்கு மீறிய கவலை, பயம் இதையெல்லாம் இருக்கக்கூடாது. பாகம் 2 மேலும் சில விஷயங்களை